பிட்காயின், எத்தூரியம் போன்ற முக்கியமான கிரிப்டோ கரன்சிகளை பைனான்ஸில் பாதுகாப்பாக வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. அது ஏன்னு சொல்லி தெரியும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நீங்கள் ஒரு முட்டாளா இல்லையான்னு சொல்லி நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. கிரிப்டோ கரன்சி வாலெட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகைப்படும். முதலாவது டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாட் வாலெட்னு சொல்கிறேன். ஹாட் வாலெட்னா என்னன்னு சொன்னால் அந்த வாலெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனி டைம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி இன்டர்நெட் ஆக்சஸ் இந்த வாலெட்டுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கிறதால எப்போ வேணுனாலும் அந்த இன்டர்நெட்டு கூடாக ஒரு ஹேக்கரால் உள்ளுக்கு வந்து உங்களோட வாலெட்டில் இருக்கிற கிரிப்டோவை எடுத்துக்கிட்டு போயிடலாம். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸோடஸ், பைனான்ஸ் எல்லாம் ஆன்லைன் வாலெட், அதாவது ஹாட் வாலெட். இந்த வாலெட்டை நீங்கள் எப்போ பாவிக்கணும்னு சொன்னால் அவசர தேவைகளுக்காக டெய்லி டிரான்சாக்ஷன் பண்ணுற கிரிப்டோவில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஹாட் வாலெட்டுகளை பாவிக்கணும். இதுக்குள்ள கூடியலான அளவு கிரிப்டோவை வைக்கவும் கூட நீண்ட காலத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற கிரிப்டோஸ்களை வைக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வாலெட். கோல்டு வாலெட் என்னன்னு சொன்னால் இந்த வாலெட்டுக்கு எனி டைம் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும், கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும், அப்படி இல்லாட்டி பென்ட்ரைவ் மாதிரி ஏதோ ஒரு டிவைஸில் தான் உங்களோட ப்ரைவேட் கீஸ், உங்களோட வாலெட் சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் கிரிப்டோ கொண்டு வரது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த இதுக்குள்ளே இருந்து கிரிப்டோ வெளியேற எடுக்கணும்னு சொன்னால் ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுறோம்னு தான் வெளியேற எடுக்கலாம். ஆன்லைன் மூலமாக ஒரு ஹேக்கர் உள்ளுக்கு வந்து உங்களோட ஃபண்டுகளை களவெடுக்க முடியாது. ஸோ லாங் டைமுக்கு நீங்கள் கிரிப்டோ பாதுகாக்கணும்னு சொன்னால் நீங்கள் கோல்டு வாலெட்டில் தான் உங்களோட கிரிப்டோவை வைக்கணும். உதாரணத்துக்கு சேஃப்பால், டஞ்சமெல்லாம் இதுக்குள்ளே வரும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்கிறேன். நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கீ, உங்களோட பாஸ்வேர்டை, அதாவது இந்த கிரிப்டோட பாஸ்வேர்டு தான் உங்களோட வாலெட்ற பாஸ்வேர்டு தான் ப்ரைவேட் கீன்னு சொல்கிறோம். உங்களோட ப்ரைவேட் கீயை நீங்கள் ஓன் பண்ணுற வாலெட்ஸில் நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிக் டீல். நம்மளோட வாலெட் நம்மள்ட்ட தானே டீட்டெயில்ஸ் இருக்கும்னு சொல்லி அநேகமாக நாங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆப் மட்டும் தான் இருக்கும். அநேகமான கேஸில் அந்த ஆப்போட ஃபுல் கண்ட்ரோல் இன்னொரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிகிட்ட இருக்கும். உதாரணத்துக்கு பைனான்ஸ் போன்ற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வாலெட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட், அடுத்த கேட்டகரியான கஸ்டோடியல் வாலெட். அந்த வாலெட்ற ப்ரைவேட் கீ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். நீங்கள் அவங்களோட வாலெட்டில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிங்க. உதாரணத்துக்கு பேங்க்கில் உங்களோட பணத்தை போட்டு வைக்கிற மாதிரி அவங்க தான் ஓன் பண்ணுவாங்க. உங்களோட பணத்தை நீங்கள் ஓன் பண்ண மாட்டீங்க. நாளைக்கு அந்த வாலெட்டுக்கு என்ன வேணுனாலும் நடக்கக்குள்ள நீங்கள் உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் கஸ்டோடியல் வாலெட் உங்களோட கிரிப்டோ வைக்கக்குள்ள அதுக்கு முழு பாதுகாக்கிற விஷயமும் நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். நாளைக்கு உங்களோட கிரிப்டோ உங்களோட வாலெட்ல இருந்து காணாமல் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு 100% காரணம் நீங்கள் தான். எப்படி உங்களோட பணத்தை உங்களோட வீட்டை வைக்கிற மாதிரி நாளைக்கு ஒரு கள்ளம் வந்து உங்களோட வீட்டை உடைச்சி கல் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு பொறுப்பு பேங்க் சொல்லலாம், நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்3 வாலெட்னு சொல்கிறது. வெப்3 வாலெட்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாலெட். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்1, வெப்2, வெப்3 போயிட்டு இருக்கோம். வெப்1ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ரீட் ஒன்லி. இன்டர்நெட் இருக்கிற விஷயங்களை நம்ம ரீட் பண்ணலாம், எடிட்டோ இன்டராக்டோ பண்ண முடியாது. உதாரணத்துக்கு விக்கிபீடியாவெல்லாம் வெப்1. வெப்2 பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், இது மாதிரி என்ன டிக்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அக்கௌண்ட் திறக்கலாம், அதுக்குள்ளே லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இப்படி நம்ம அந்த வெப் அப்ளிகேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்2. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணினாலும் அக்கௌண்ட் இருந்தாலும் இதில் டேட்டாவை நம்ம ஓன் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு இப்போ நான் டிக்டாக்ல 67,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் இந்த டிக்டாக் டேட்டாவை நான் ஓன் பண்ணலை. எப்போ வேணும் நான் இந்த டிக்டாக் என் அக்கௌண்ட்டை பேன் பண்ணி போட்டு ஆல்மாருன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம டேட்டா வஞ்சில் நம்ம ஓன் பண்ணலை. இதுதான் வெப்2. இந்த டேட்டாவை நம்ம ஓன் பண்ணலைங்கிற பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதுக்காக கொண்டு வந்த விஷயம் தான் வெப்3. வெப்3ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வெப்3 வாலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் செய்கிற விஷயங்களை செய்வீங்க. ஓகே, என்ன விஷயம் அது? நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஈல் ஃபார்மிங் பிளாட்ஃபார்மாக, ஸ்டேக்கிங், வடவை என்ன விஷயமும் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணி செய்வீங்க. செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாலெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச எல்லா டேட்டாவுமே உங்களோட வாலெட்டுக்குள்ளே வந்துடும். உங்களோட வாலெட் இல்லாமல் திரும்ப அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வேற ஒரு ஆள் வரக்குள்ளேயோ அப்படி இல்லாட்டி அந்த பிளாட்ஃபார்ம் ஆக்களோ உங்களோட டேட்டாவை ஓன் பண்ண மாட்டாங்க. உங்களோட டேட்டா உங்களோட வாலெட்டில் இருக்குது. இந்த வாலெட்டை நீங்கள் வேற ஒரு டிவைஸில் இந்த வாலெட்டை இம்போர்ட் பண்ணி அந்த டிவைஸு கூட திரும்ப அதே பிளாட்ஃபார்ம் போனால் உங்கள்கிட்ட என்ன டேட்டா இருந்துக்கோ அது உங்கள்கிட்ட இருக்கும். அதாவது இந்த வாலெட் எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அங்கெங்கெல்லாம் உங்களோட டேட்டா உங்களோட கஸ்டடியில் இருக்கும். இதுதான் வெப்3, இதுதான் ஃபியூச்சர். இதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பரவாயில்ல, நம்ம பாவிக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் வெப்3ல எல்லாத்தையும் இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இப்போ வாங்க டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ வாலெட்டுன்னா என்ன, இதில் முக்கியத்துவம் என்ன, இதில் பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி வாலெட்ற டைப்புகள் நிறைய பார்த்துருந்தோம். ஓகே, ஹாட் வாலெட், கோல்டு வாலெட், கஸ்டோடியல் வாலெட், நான் கஸ்டோடியல் வாலெட், வெப்3 வாலெட்னு சொல்லி நிறைய வகை பார்த்துருந்தோம். டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ வாலெட்னு சொன்னால் என்னத்தை மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியலாக, அதாவது உங்கள்கிட்ட ஃபுல் ஓனர்ஷிப்போட டீசென்ட்ரலைஸ் வெப்3 அப்ளிகேஷனோட, அதாவது டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸோ இல்லை வெப்3 அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வாலெட்டை தான் டீசென்ட்ரலைஸ் கிரிப்டோ வாலெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் ஓனர்ஷிப்பும் நம்மள்கிட்ட இருக்கணும்,
அதோட வெப்3 எக்ஸஸ் கேப்பபிலிட்டியும் இருக்கணும். அப்படியான வாலெட்ஸ்களை தான் டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வாலெட்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய உதாரணங்கள் தான் இதில் இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்டாமாஸ் தான் பயங்கர ஏர்லியாக வந்த ஒன் ஆஃப் த வாலெட்ஸ்களில் ஒன்று மெட்டாமாஸ்க். அதுவும் மட்டும் இல்லாமல் மெட்டாமாஸ்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய செயினை சப்போர்ட் பண்ணுறாங்க. EVM செயினில் இருக்கிற எல்லா அநேகமான செயினை இவங்க மெட்டாமாஸ்க் சப்போர்ட் பண்ணுறதால மெட்டாமாஸ்க் கடும் ஃபேமஸான ஒரு வாலெட் உண்டு. இவங்க எத்தூரியம், BNB செயின், பொலிகான் சொல்லி இன்னும் நிறைய செயின்களில் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது காயின்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காயின்பேஸில் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. ஆனால் காயின்பேஸ் கூட வெப்3 வாலெட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது காயின்பேஸ் அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருந்து வித்தியாசப்பட்ட காயின்பேஸோட வெப்3 வாலெட் அவங்க தான் காயின்பேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னாலும் இதுக்குள்ளே இருக்கிற ஃபண்டை இந்த வாலெட்டை நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியா வாலெட். இவங்க எத்தூரியம், BNB செயின் போன்ற நெட்வொர்க்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ட்ரஸ்ட் வாலெட். இதுவும் கிட்டத்தட்ட மெட்டாமாஸ்க் மாதிரி ஒன்று தான். இது பைனான்ஸ் வச்சுருக்காங்க. ஏர்லியராக இண்டிபெண்டாக இருந்து இப்போ பைனான்ஸ் ட்ரஸ்ட் வாலெட்டை வாங்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேண்டம் வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொலானா டிபெண்ட் பண்ணின விஷயங்களை வெப்3 இதுகளில் பாவிப்பாங்க. அதாவது EVM செயின் அல்லாத செயின்களை பாவிக்கிறதுக்கு சொலானா ஒன் ஆஃப் த EVM செயின் இல்லை. அதனால் சொலானாவுக்கு அநேகமாக பாவிக்கிற ஃபேண்டம். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் கூட சொலானா வெப்3 ப்ராஜெக்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஏர்லி டேஸில் மெட்டாமாஸ்கில் சொலானா பிளாக் செயினில் சப்போர்ட் பண்ணிடலாம். அதனால் ஃபேண்டம் வாலெட் கடும் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ விட ஃபேண்டம் வாலெட் கடும் ஃபேமஸாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான டீசென்ட்ரலைஸ்ட் கிரிப்டோ வாலெட். ஆனால் இதே வாலெட்டுகளோட நேமில் நிறைய ஸ்கேம் வெப்சைட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் போய் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேக் வாலெட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் கிரிப்டோ கொண்டு வரணும், கிரிப்டோ லூஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இந்த ஆப்புகளை நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணாலும் சரி, வெப்சைட்டில் எக்ஸ்டென்ஷனில் போட்டாலும் சரி, ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் அங்கேருந்து விஷயங்களை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி எஜுகேஷன், அப்படி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், அப்படி கிரிப்டோ கரன்சி வச்சு எப்படி பேசிவ் இன்கம் மேட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம மேலே அதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலோ, அப்படி இல்லாட்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னாலோ, அப்படி மோனடைஸ் அட்டென்ஷன் பற்றிய நாலேஜ் எடுக்கணும்னு சொன்னாலோ நீங்கள் HBO கன்சல்டன்சியோட வரும். HBO கன்சல்டன்சினா நிறைய விஷயங்கள் நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது சம்மந்தமான மேலே அதே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோ பார்க்குற டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி ஜாயின் பண்ணாங்க மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.